இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்குடலை எப்படி சிம்பிளாக குழம்பு வைக்கிறது, அதாவது ரொம்ப அரைச்சி ஊற்றாமல் எப்படி சிம்பிளாக ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஆட்டுக்குடல் வச்சு சூப்பு செய்கிறத வச்சு நம்ம ஒரு ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் வீடியோ. இது குடல் வந்து ஏற்கனவே நல்லா ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு பதத்தில் நம்மளுக்கு ஆட்டுக்குடல் இப்போ வச்சுருக்கோம். ஆட்டுக்குடலுக்கு வந்து நல்ல தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸு: இலை, மராட்டி மூக்கு, பட்டை, கிராம்பு, தேவைக்கேற்ற 2 ஏலக்காய். ரொம்ப ஏலக்காய் சேர்க்க வேணாம். ரொம்ப ஏலக்காய் வச்சிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல், அதாவது குடல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட், அது ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஏலக்காய் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லே நமக்கு வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸு, இந்த ஏலக்காய், இந்த கிராம்பு, இது எல்லாத்தையும் பட்டை எல்லாத்தையும் நல்லா பொடி செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தேவைக்கு அளவான எண்ணெய் ஊற்றிருக்கோம். சின்ன சீரகம், உங்கள் தேவைக்கு அளவான சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் அப்படியே தட்டுங்க. நல்லா சின்ன வெங்காயம் நான் நிறையா சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, பல்லாரி சேர்க்க வேணாம். சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி இது இப்போ நல்லா இனியை நல்லா வேகட்டும். வெங்காயம், மிளகாய், தக்காளி கொஞ்சம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட்டுக்குடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. உங்களோட கறியோட அளவுக்கு தக்கன, ஆட்டுக்குடலோட அளவுக்கு தக்கன நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் புளியை ஊற வச்சுருங்க. நான் இவ்வளோ ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களோட குடலுக்கு தக்கன நீங்கள் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா குடல் குழம்புக்கு புளி தான் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ புளி சேர்த்தா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. வெங்காயம், மிளகா, தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட்டுக்குடலை நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உடனேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடவே கூடாது. ஸோ நல்லா எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயம் மிளகாவோட நல்லா குடல் வந்து எண்ணெயிலே நல்லா வேகணும். வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டிப்பாக எண்ணெயிலே நல்லா வேக விட்டால் தான் குடல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குடல் நல்லா வெந்து அடிப்பிடிக்கிற மாதிரி வர்ற கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவைக்கு அளவான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. நல்லா வெந்து வருது. நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்னோடய கறிக்கு அளவாக எனக்கு தேவையான இஞ்சி பூண்டை சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட வாசம் நல்லா வெளியில் வரும். நல்ல ஸ்மெல் நல்லா வரும். ஸ்மெல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கறி நல்லா வெந்து வருது. நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை, மராட்டி மூக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு பவுடருக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. தண்ணியில் எதுவுமே விடாமல் நல்ல ஒரு பவுடருக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. நான் இப்போ கறிக்கு வந்து நல்ல குடலுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வத்தல் பொடி சேர்க்கணுன்னா நல்லா சேர்த்துக்கலாம். நாங்கள் அவ்வளோவா கொஞ்சம் காரம் எடுத்துக்கிறதுனால மஞ்சள் மட்டும் சேர்த்துருக்கோம். கறியில் வந்து நல்ல மஞ்சள் நல்லா பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, கரம் மசால், கறி மசால், மல்லிப்பொடி. கரம் மசால், கறி மசால், மல்லிப்பொடி இந்த 3மேவும் நம்ம அப்படியே கறியில் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே கிண்டி விடணும். நல்லா எண்ணெயிலே கறி வேகுது பாருங்கள். எண்ணெயிலே நல்லா கறியெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போகாது. நம்மளுக்கு
நல்லா ரொம்ப நாளுக்கு, அதாவது 2 days ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. கறி ஒரு 2 நிமிஷமாக நல்லா பொடியெல்லாம் அப்ளை பண்ணதுனால நல்லா வேக வச்சாச்சு எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசால் பவுடர் ரெடி பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது கறி மசால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மராட்டி மூக்கு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரி அதெல்லாத்தையும் நல்ல ஒரு பவுடர் பண்ணோம் இல்லையா, இலை எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட தேவைக்கு அளவை, உங்களோட சமையலுக்கு தேவைக்கு அளவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா வாசனை பொருளான இந்த மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குவோம். நீங்களும் அது மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. கறி நல்லா வெந்து வருது நம்மளுக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா சுடு சாப்பாடு இல்லை, வெறும் சோறு இல்லை, நல்லா ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டுமேவும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பொடி நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக வைக்கிறதுக்காக மாமிஸ் குழம்பு மிளகாய் மசாலா. ஸோ இந்த பொடியை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். வேறு எந்த பொடியும் இல்லை. இந்த மாமிஸ் மசாலா குழம்புக்கு போடுற குழம்பு பொடினே இருக்கும். இதை நல்லா குழம்பு சில்லி மசாலா அப்படின்னு மாமிஸோடது. ஸோ இதுதான் நான் எப்போவுமே வாங்குவேன். இந்த மாதிரி மட்டன், சிக்கன் இதுக்கு எல்லாத்துக்கும் குழம்ப வைக்கிறதா இருந்தால் இந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம 2 நிமிஷம் வேணால் அதில் போட்டோடனே பொடியை போட்டதுமே வந்து நல்லா அடி பிடிக்கிற மாதிரி நல்லா வெந்து வருது பாருங்கள். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணியிலே கொஞ்சம் வேக வைக்கலாம். நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும் கறி. இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் 2 நிமிஷம் ஆச்சு. திரும்ப இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரோட மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். உங்களோட கறி வந்து ஒரு 2 விசில் வரணும். ஸோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சூப் செய்யும்போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ உப்பு உங்களோட தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம குடலில் வந்து கறியில் பொடியெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, கரம் மசால், கறி மசாலு, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சோம். நல்லா இந்த பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி கரைசல். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புளி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு, கரைச்ச புளி. ஸோ கரைச்ச புளி தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். புளி கரைசல் அதில் செட் ஆகி வரட்டும். செட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பேஸ்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தேங்காவை நல்லா தேங்காய் பால் எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நல்லா புளி கரைசலை செட் ஆகி எண்ணெயாக நல்லா மேலே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு இந்த அளவு சக்கையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு தேங்காய் பாலை மட்டும் நல்லா ஊற்றிருக்கோம். நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ஃபைனல் டச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். மேலே நல்லா எண்ணெயாக வந்துருச்சுனாலே குழம்பு நம்மளுக்கு ரெடின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. குடல் குழம்பு நம்ம இப்போ சாப்பிட ரெடி ஆகலாம்.